இசைக்கருவி வாசிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல 1 சாமுவேல் அதிகாரம் 14 வசனத்துல இருந்து 23 வரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவான். அதனால கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு எடுபட்டு போய்விடும். அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்துடும். உடனே இந்த சவுளுடைய ஊழியக்காரன் என்ன சொல்வானா, ராஜாவே, பொல்லாத ஆவி உங்களை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறதே, இதுக்கு என்ன பண்ணலாம்னா சுரமண்டலம் வாசிக்கிற, சுரமண்டலத்தில் தேறின ஒரு நபர் கிடைத்தால் நல்லா இருக்கும். அதை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணிடும், வெளியேறிடும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சரி யாரு நல்லா வாசிக்காங்க சொல்லி நீ இப்ப என்ன செய், பார்த்து விசாரி அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீதை குறித்து கேள்விப்படுகிறார்கள். தாவீதின் ஒருத்தர் இருக்கிறான், அவன் நல்லா என்ன பண்ணுவான், சுரமண்டலத்தை வாசிப்பா, அவனை கூட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லும் போது கூட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுவாரு. தாவீதை கொண்டு வந்து அவனை மியூசிக் வாசிக்க சொல்லுவார். அவன் அதை வாசிக்க 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 அவனுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி வெளியே போனது. அல்லேலூயா. 23 வசனத்துல பாருங்க, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது, அதாவது அந்த பொல்லாத ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது, தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கியது. சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தம் அடைந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இசைக்கருவி வாசிக்கிறதுனால பொல்லாத ஆவி பிசாசு கூட ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இசைக்கருவியில கர்த்தர் எவ்வளவு பவர் வச்சிருக்கிறார் பாருங்க. தாவீது வாசிக்க வாசிக்க அந்த சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி வெளியே போனது. சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தம் அடைந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இசைக்கருவி வாசிக்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு இருக்கிறது. ஆமென். அதனால ஒருவேளை வீட்டில் வாங்க முடிஞ்சா வாங்கி யூஸ் பண்ணுங்க, இல்லை அதெல்லாம் முடியாதுன்னா சர்ச்சைக்கே அதை நீங்கள் செய்ய. இந்த இசைக்கருவி நம்ம இந்த மியூசிக்கோட பாடும் பொழுது நீங்கள் சேர்ந்து பாட 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 உங்களை அறியாமலே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட கிரியைகள் மாந்திரீகமாய் இருந்தாலும், அது பில்லி சுழியமாய் இருந்தாலும், அது செய்வினியா இருந்தாலும், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு வெளியேறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அந்த மியூசிக்கோட கர்த்தரை ஆராதிக்க 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 அந்த பொல்லாத ஆவியினால உள்ள இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா அந்த மியூசிக்கோட கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, பாடலை பாடும் பொழுது அந்த பிசாசுக்கு இருக்க முடியாது, அக்கினியாய் எரிந்து கொண்டு இருக்கும். இனி இவகிட்ட இருக்க முடியாது, இனி இவங்கிட்ட இருக்க முடியாது என்று சொல்லி அந்த பிசாசு என்ன செய்யும், ஓடியே போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஏவல வச்சிருந்தாலும் அது உங்களை தாக்க முடியாது, அது ரிட்டர்ன் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நல்ல மியூசிக்கோட கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய வல்லமை நமக்குள்ள கடந்து வருகிறது. நமக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள் எல்லாம் அது அழிக்கப்பட்டு போகிறது, அது வாய்க்காமலே போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்.